வணக்கம் தமிழ் மக்களே. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. எல்லோரும் நல்லா இருக்கீங்கல்ல? சரி, இன்னத்துக்கு வந்திருக்கிறது, நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஒரு நான் மூலிகை வீடியோ. மூலிகையில் இந்த அதாவது இந்த ஏவல் பில்லி சூனியம் செய்வனையால் பாதிக்கப்படுறவங்களுக்கு நம்ம வந்து மூலிகை தாயத்தில் அடைச்சி அதில் அது அதை விதிப்பிரகாரம் எடுத்து அதை பூஜை பண்ணி தாயத்தில் அடைச்சி கொடுக்குறத பற்றி தான் வச்சுக்கிறத பற்றி தான் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது எல்லோரும் நிறைய பேர் பார்த்துட்டு அது ஆனால் ஸ்டார்ட் வீடியோனால அவங்களுக்கு இன்னும் புரியலை. எனக்கு ரொம்ப பேர் ரொம்ப அபிப்பிராயங்கள்லாம் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் வேணும்னு சொல்லி ஆவிக்கப்படுறாங்க. ஃபோன் பண்ணி என்கிட்ட வேணும்னு சொல்கிறாங்க. அதை பற்றி பரவாயில்ல, நான் வந்து தரேன். அதுக்கு உங்களுக்கு தரதுக்கு தான் நான் இது வந்து, ஏன்னா நான் கஷ்டப்படுற மாதிரி வேற ஒருத்தர் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுனால நான் அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கேன். அதனால் அதிலேருந்து இந்த 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 மூலிகையில் வச்சு நம்ம இந்த மாதிரி இதை மாதிரி ஒரு ரேகரஷை வேறு ஒன்றும் இது செய்ய முடியாது. இந்த ரேகரஷை தான் இந்த மாதிரி ஒரு தாயத்தை நம்ம செய்யணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி தாயத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நம்ம வந்து இதை அடைச்சி கொடுப்போம். இந்த மருந்து வச்சு அடைச்சி கொடுப்போம். இந்த மருந்தும் பூஜை பண்ணி விதிப்பிரகாரம் எடுத்து பூஜை பண்ணி அடைச்சி கொடுப்போம். அவ்வளோதான் நமக்கு உள்ள வேலை. அது நேரிட்டு தான் வந்து வாங்கணும். ஒருத்தருக்கு நான் அனுப்பி கொடுக்குறது பெரிய வேடியொன்றும் இல்லை. உங்களுக்கு வேணுமா நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டு போங்க. நான் சொல்கிறேன் டயத்தில். நான் சொல்கிறேன்னா எனக்கு வந்து இப்போ வெள்ளிக்கிழமை தான் நான் வந்து அதில் ஒரு நேரம் இருக்க முடியாது. 8 மணி to 9 மணி நேரம் இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் அந்த டயத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா, அந்த டயத்தில் நான் இருக்கிற இடத்துல வந்தீங்கன்னா, நான் இருக்கிற அட்ரஸ் கொடுக்குறேன். நான் இருக்கிற இடத்துக்கு அட்ரஸ் கொடுக்குறேன். அந்த அட்ரஸில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தாயத்தை நான் பூஜை பண்ணி நீங்கள் இந்த கொண்டாட தாயத்தில், அதாவது இது வெள்ளிலையும் வாங்கலாம், தங்கத்துலேயும் வாங்கலாம். அது உங்கள் இஷ்டம். எந்த இடத்துல வாங்கிட்டு வர்றீங்களோ அதிலேருந்து நான் போட்டுக்கிறேன். நான் வந்து பூஜை பண்ணி தருவேன். அதை பற்றி பிரச்சனை இல்லை. இது உங்களுக்கு தேவை நான். ஏன்னா இன்றைக்கி வந்து இது தானே நான் செய்ய போகிறதுன்னா, நான் கஷ்டப்பட்டது மாதிரி அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் யாருமே தப்பாக நினைக்காதீங்க. இந்த மந்திரவாதத்துக்கு வேண்டி கொடுக்குறோம்னு நினைக்காதீங்க. எல்லோரும் இதில் தானே கமெண்ட்டுகள் நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்குறாங்க. எனக்கு இப்போ இந்த வசியம் நடக்குமா, அந்த தாயத்தில் அது நடக்குமா, இது நடக்குமா, நடக்காத காரியங்கள் நடக்குமான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி எந்த விஷயத்துக்கு நான் கொடுக்க மாட்டேன். அல்ல நாம் இப்போ தொழிலில் பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் உங்களுக்கு என்ன விதிச்சுட்டு இருக்கோம் அதுதான் நடக்கும் ஆண்டவன். அல்லாத நான் அதை வந்து மாற்றி தர மாட்டேன். அப்படி உள்ள ஏலசை நான் கொடுக்க மாட்டேன். புரியுதா? என்கிட்ட வர்றது என்னத்துக்கு நீங்கள் வந்து என்ன இதில் நீங்கள் வந்து நம்ம தர்ற ஏலசுன்னா மெயினாக ஐயா, அடுத்தவங்களுக்கு அடுத்தவன் என்ன மாதிரி செஞ்சால் நமக்கு பாதிக்காமல் இருக்கணும். நம்ம ரேகரட்சை தான். புரியுதா? ஒரு பேய் பிசாசு பிடிக்காமல். ஆனால் இந்த இந்த தாயத்து கட்டினா பேய் பிசாசெல்லாம் மாறிடும், விலகிடும். இந்த தாயத்து நம்மளை உடம்புல இருக்கிறது வேற பேய் பிசாசெல்லாம் அடுக்காது. அப்புறம் எவனை செய்வனை செஞ்சு விட்டாலும் நம்மளை அடுக்காது. நம்மளை அடுத்து நம்மளை பிரச்சனை உண்டாகிறது அது விலகும். அதுக்கு மாத்திரம்தான் இந்த தாயத்து, நான் தர்ற தாயத்து அதுக்கு மாத்திரம்தான் பிரயோஜனப்படும். அதுக்கு மாத்திரம்தான் நான் பூஜித்து பிரயோஜனப்படுத்தி வச்சுருக்கேன். அதை நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு நடக்காத காரியம்லாம் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா அது நான் சுத்தமாக நான் அந்த மாதிரி வேலையே பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ ஒருத்தனை நல்லா இருக்குன்னா வேற ஒருத்தனை கெடுத்தாத்தான் அடுத்தவனை பணக்காரனாக முடியும். இவரெல்லாம் பணக்காரனாக இருக்க இப்படி உள்ள இது கேட்குறாங்க. இல்லைன்னா ஏதாவது பொண்ணுகளை வசியப்படுத்துறது கேட்குறாங்க. இதுதான் இங்கே உள்ள வேலையில். அந்த மாதிரி வேலை நானும் இல்லை. அதுக்கெல்லாம் நான் ஒன்றுமே செய்ய மாட்டோம். புரியுதா? நான் செய்கிறது என்ன, மற்றவர்களுக்கு எங்கேயும் நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்கணும். அடுத்தவரால் நம்ம கஷ்டப்படக்கூடாது. அடுத்தவன் செஞ்சு வச்ச வினையால் நம்ம கஷ்டப்படக்கூடாது. அதிலிருந்து விலகணும். அதிலிருந்து நம்ம வந்து அதை தரணம் செய்து வாழணும். நம்ம போகிற பாதையில் கல் முள் மாத்திரம்தான் நீக்கி தருவேன். போகிற வழி உங்கள் வழி. நீங்கள் தான் நடந்து போகணும். நீங்கள் எந்த பக்கம் போகணும், எப்படி போகணுங்கிறது ஆண்டவன் கொடுத்த வழிக்கு நீங்கள் தான் போகணும். அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் நான் வந்து சாமியை பூதமாக வேற ஒன்றும் இல்லை. நான் சாதாரண உங்கள் மாதிரி ஒரு மனுஷன்தான்.
புரியுதா? நாங்கள் இது கொடுக்குறோன்னா இது நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்து கட்டி வச்சுருப்போம். இந்த இந்த இது காரியம் நம்ம எல்லாருக்கும் இந்த இந்த ரேகரேஷங்கிறது ஒன்று வேணும். ஏன்னா அடுத்தவன் நம்மளை கெடுக்காமல் இருக்கணும்ல. நம்ம யாரையும் கெடுக்க வேண்டாம், யாருக்கிட்டையும் போய் நான் இது பண்ண வேண்டாம். இப்போ ஆனால் நம்ம நம்ம நமக்கு கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைக்கணுமா வேண்டாமா? நமக்கு கிடைக்கணும் அடுத்த வாங்கி திங்கக்கூடாதுல்ல. அதுக்கு மாத்திரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு உங்கள் இந்த 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 தாய்த்து உங்கள் உடம்புல இருக்கிறது வரை உங்களுக்கு வேறு ஆள் இந்த மாதிரி ஏவல் புள்ளி சூனியம்லாம் வச்சேன்னா ஏற்காது. அதுக்கு மாத்திரம்தான் நான் இந்த தாயத்து பண்ணுறேன். புரியுதோ? அது வெள்ளிக்கிழமை தான் வரணும். நான் கேரளாவில் இருக்கேன். கேரளாவில்ன்றது நெடுமங்காடு. நான் அட்ரஸ் சொல்லித்தரேன், கவனமாக கேட்டுக்கங்க. இது நான் அட்ரஸ் எழுதி போட்டிருப்பேன், அந்த அட்ரஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்ரீ இப்போ நான் அந்த இந்த நான் இருக்கிற இடத்துக்கு பேர் எலிவி மடம், பாதிரியோடு, வெள்ளூர் குணம், மஞ்சப்பீவோ, நெடுமங்காடு, திருவனந்தபுரம், கேரளா. இதுதான் அட்ரஸ்ஸு. நாங்கள் ஏன்னா நாங்கள் உங்களுக்கு சொல்லணும்ல, அதனால் இந்த ஒருக்கா கூட சொல்கிறேன். நான் இருக்கிற இடத்துக்கு பேர் எலிவி மடம், பாதிரியோடு, வெள்ளூர் குணம், மஞ்சப்பீவோ, நெடுமங்காடு, திருவனந்தபுரம், கேரளா. நான் இப்போ கேரளாவில் இருக்கேன். இங்கே தான் இருந்து நம்ம இந்த இது செஞ்சு கொடுக்குறோம். அப்போ இது அட்ரஸை நீங்கள் ரொம்ப கவனமாக எழுதி எடுத்துக்கோங்க. அந்த வீடியோவை பார்த்துக்கிறவங்களுக்கு வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க. அது போயிட்டு நான் எழுதி வச்சுருக்கேன், நான் எழுதி காட்டுறேன், அட்ரஸ் எழுதி போடுறேன். அதுவும் உங்களுக்கு பிரயோஜனப்படும். ஓகே. அப்போ நான் இதெல்லாம் சொல்கிறது உங்களுக்கு என்னத்துக்குன்னா, நான் இந்த இது நீங்கள் இப்போ இந்த வீடியோ நான் அந்த செடியை போட்டோடனே எல்லாருக்கும் பாவம் ரொம்ப பேர் என்ன ஃபோன் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் பார்த்ததுனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இல்லைன்னா எனக்கு வீடியோ போடுறது தேவையில்லையா இருந்துச்சு. இது நான் இந்த செடியத்தை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் போட்டு விட்டேன். உங்களுக்கு புரியுதா? நான் இது பிஸ்னஸ்க்காக பண்ணினதில்லை. நான் சாதாரண இந்த செடி கிடச்சா நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி தான் போட்டு விட்டேன். ஆனால் அவங்களுக்கு செய்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும். அதில் அவங்களையும் சொல்லி ஒரு குத்தம் சொல்லிட்டு காரியம் இல்லை. ஏன்னா இது விதிப்பிரகாரம் எடுத்து வச்சாதான் அது பிரயோஜனப்படும். எந்த பச்சளையும் சக்தி உண்டாகணுங்கி அதுக்கு ஒரு எடுக்கின்ற முறை இருக்குது. அந்த மாதிரி எடுத்தால் தான் அதுக்கு சக்தி வரும். இல்லைன்னா சும்மா பாவம் வேஸ்ட் பண்ணிட்டு காரியம் இல்லை. அது ஒரு இதனால் இவங்களெல்லாம் இந்த இது எனக்கு ரொம்ப பேர் ஃபோன் பண்ணி என்னை இந்த மாதிரி கேட்டதுனால தான் நான் இதை ஒரு தாயத்தில் அடைக்கிறது நானே பூசை பண்ணி தாயத்தை அடைச்சி கொடுப்பேன். செடியெல்லாம் எங்ககிட்ட கிடைக்காது. செடி எனக்கு தர்றதுக்கு செடி இங்கே இல்லை, அவ்வளோவா இல்லை. நம்ம என்னத்தையும் கொஞ்சம் தேடி தான் இருக்கும். அது நம்ம தாயத்துக்கு மாத்திரம் தான் பிரயோஜனப்படுவோம், நாங்கள் பயன்படுத்துவோம். தாயத்து இந்த மாதிரி தாயத்தை அரைச்சி கொடுக்க. அது மாத்திரம் இல்லை, இது இந்த செடி மாத்திரம் இல்லை, இதில் வேறு இப்போ என்ன பூஜை இருக்குது, இந்த பூஜை பண்ணணும். அப்புறம் வேறு தகடும் கூட சேர்க்கணும். தகடு வச்சு தகடில் தான் இந்த இது இந்த செடி இந்த தகடெல்லாம் பூஜை பண்ணி அப்புறம் தான் இதில் நீங்கள் கொண்டாட தாயத்தில் நாங்கள் அடைச்சி தருவோம். நீங்கள் கொண்டாட வேண்டிய தாயத்து ஒன்று தங்கத்துலேயோ இல்லை வெள்ளியிலையோ எந்த இதில் உங்களுக்கு வரும். ஆனால் வெள்ளி இப்போ பியர் வெள்ளி வாங்கினா நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் உங்களால் சிலப்ப முடியாது. தங்கத்தை வைக்கிற விலைக்கு சிலப்போ ஏழைகள் வாங்க முடியாது. பணக்காருக்கு வாங்க முடியும். அவருக்கு தங்கத்துக்கு தங்கத்தான், வெள்ளிக்கு வெள்ளி தான். அது எந்த இதில் அடைச்சாலும் அதுக்குள்ளே பவர் கரெக்டாக கிடைக்கும். அது வேற ஒரு சத்தியம். போட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு விலை வர்றது தங்கத்தான் கூடுதலாக மதிப்பு வரும். அவ்வளோதான் வித்தியாசம். வெள்ளியை காட்டிலும் மதிக்கிறது தங்கத்தை தான் மதிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இதுக்கு அதனால தான் தங்கத்தில் தாய்த்து பண்ணி போடுறா அப்படிங்கிறாங்க. புரியுமா? வெள்ளியில் ஓட்டால் வெள்ளி தானே அப்படிங்குவாங்க. தங்கத்தில் தாய்த்து பண்ணி போடுங்கடா அப்படின்னு. அதுக்கு ஒரு மதிப்பு தனியாக இருக்குது. அதனால தங்கத்தில் போடுறதும் அது கொஞ்சம் மதிப்பாக இருக்குது. அவ்வளோதான். வேறு இந்த தடசமெல்லாம் கரெக்டு. எல்லாருக்கும் ஒரே போல தான் வேலை செய்யும். அடுத்தவன் என்ன மாதிரி நம்மளை துரோகத்துக்கு செஞ்சால் என்ன ஏவவெள்ளி செஞ்சாலும் நம்மளை ஏற்காது.
செஞ்சவனுக்கு திருப்பி போ. அது எங்கிட்ட போய்கிட்டோம், அதை பற்றி நமக்கு தேவையே இல்லை. நம்ம நம்ம என்ன நம்பி வரவங்களை இந்த ஏவல் பள்ளி சூனியத்திலிருந்து காப்பாற்றணும். இதுதான் என் லட்சியம். புரியுதா? அது நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் என்ன ஃபோன் பண்ணி சொன்னதுனால மாத்திரம்தான் நான் இதை சரி நான் இது செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறதால வந்திருக்கேன். நான் என்ன பூஜை செலவு மாத்திரம்தான் எடுக்க போகிறேன். அது இது பூஜை பண்ணி கொடுக்குறோம்னா அந்த பூஜை செலவுக்கு நாங்கள் எவ்வளோன்னு சொல்லிடுவோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க, வாட்ஸ்அப்பில் வரும்போதுக்கு இப்போ என்ன நான் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். டீட்டெயில்ஸு என் அட்ரஸ் எல்லாம் அனுப்பி அது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி தருவோம். நீங்கள் இப்போ ஃபோன் பண்ணாதீங்க தயவுசெய்து. எல்லோரும் ஃபோன் நம்பருக்குன்னு ஃபோன் பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். எந்த நேரத்தில் எல்லோரும் எல்லா நேரமும் ஒரு போல் இருக்காது இல்லை. அப்போ ஃபோன் எடுக்கிறது என்னால் முடியும். ஏன்னா ஒரு கால் 2 கால் இல்லை வரையும்போது நிறைய கால் வரும். அப்போ நமக்கு எடுக்கிறதுக்கு டைம் இருக்கையாது. அது எல்லாருக்கும் இந்த அவஸ்தை இருக்குது. அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்தீங்கன்னா நான் டைம் கிடைக்கிற நேரத்துக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். புரியுதா? ஏன்னா நம்ம நல்லது நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம நல்லது என்னால் முடிஞ்ச நன்மை செய்யணுன்றது ஆசை தான். வேறு ஒன்றும் இல்லை. வேறு இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது செய்ய முடிஞ்சால் செய்ய. ஏன்னா ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இந்த யதார்த்த ஆள்காருக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்க மாட்டேங்குது. எந்த இடம் போனாலும் அது கிடைக்க மாட்டேங்குது. அநியாயத்துக்கு தான் நியாயம் கிடைக்குது ஒழிஞ்சு யதார்த்த நீதிமானுக்கு நியாயம் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ இந்த நீதிமானுக்கு நியாயம் கிடைக்கணும். என்ன அவன் வாழ்க்கையை அவன் வாழ்ந்துட்டு போகணும். ஏன்னா நீதிமான் வாழ்க்கையும் கூட அடுத்தவன் பிடிக்கிட்டு போகக்கூடாது. அந்த ஒரு எண்ணம் தான் எனக்கு. புரியுதா? நம்ம அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்கிறதுக்குள்ள எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன். அதிலே கேட்பாங்க, எங்கள் வீட்டிலேருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அது சரியாகிறதுக்கு நான் தாய்த்து கொடுக்கணும். அதெல்லாம் முடியாது. சண்டை போட்டுக்கிட்டு போகிறவங்க அவங்களுக்கு வேணும்னா திருப்பி வரணும். புரியுதா? போனவங்களை நான் இந்த மாதிரி மையோட்டம் செய்து கூட்டிக்கிட்டு வர வேண்டிய தேவை எனக்கு என்ன? உங்களுக்கு அப்படி கூட்டி கொடுத்து எனக்கு அதில் உள்ள நேட்டம் என்ன? அப்படி எனக்கு நேட்டத்துக்காக இல்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் வேறு நினச்சிருப்பீங்க. அதாவது அந்த இதுக்கு நான் என்னதுக்கு அந்த பாவம் நான் என்ன சுமக்கிறேங்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும்போது ஒரு ஆளை துரோகிச்சாத்தான் ஒரு ஆளை நல்லா ஆக்க முடியும். இது இப்போ நம்மக்கிட்ட வர்றவங்க சொல்லுவாங்க, அது சண்டை ஓடிக்கிட்டு போயிடுச்சு, அது திருப்பி வரணும் இவனுக்கிட்ட அப்படின்னு. பெண்டாட்டியாக இருந்தாலும் அவங்களும் மனுஷன். மாப்பிள்ளையாக இருந்த புருஷனாக இருந்தாலும் அவனும் மனுஷன். அவங்களாம் திரும்பி வரணும். நம்ம போய் மந்திரவாதம் செஞ்செல்லாம் கொண்டாடக்கூடாது. 3 நாளைக்கு கூட நிலைக்காது. ஏன்னா நம்ம சத்தியசந்தமாக வாழ்ந்தோம்னா நம்மளை விட்டு யாரும் போக மாட்டாங்க. அப்படியே நம்மளும் சத்தியசந்தமாக ஆயிருக்குன்னா போகிறவங்க அவங்க சத்தியசந்தமாக இருக்க மாட்டாங்க. புரியுதா? 2ல் 1 தான் நடக்கும். நீங்கள் சத்தியசந்தமாக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த போனவங்க சத்தியசந்தமாக இருந்திருக்க மாட்டாங்க. சத்தியசந்தம் இல்லாத விஷயம் நீங்கள் போனது வரை இருக்கட்டும். ஏன் நீங்கள் போய் மீண்டும் நான் அசிங்கப்பட போகிறீங்க? அவனை போய் வழியை கொண்டு வந்து நான் சொல்கிற மாதிரியே வாழவும் அப்படின்னு சொல்லி வழியை கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி என்னத்தையாவது இந்த புள்ளி ஜூனியை வச்சு என்னத்தையாவது செஞ்சுக்கிட்டு என்னத்துக்கிட்டு இருக்குன்னு அது என்ன வாழ்க்கை? அப்படியெல்லாம் வாழ்க்கை வாழக்கூடாது ஐயா. நம்ம வாழ்கிறோமா, நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருந்தால் போதும். அடுத்தவனை நம்ம கொஞ்சம் கூட அடுத்தவனுக்கு ஒரு துரோகம் செய்கிற காரியம் நம்ம செய்யக்கூடாது. அதுதான் நம்ம முன்னோரெல்லாம் நம்ம முன்னோரெல்லாம் என்னத்துக்கு எப்படி வாழ்ந்துருந்தாங்க பார்த்தீங்களா? அவங்கெல்லாம் அடுத்தவங்களுக்கு ஒரு துரோகம் செய்யாமல் அவங்க சம்பாதிச்சு அவங்க கஷ்டப்பட்டு மற்றவர்களுக்கு, அதாவது விவசாயிகளாக இருந்ததே குடும்பம் முன்னேறிங்க. அவங்கள்ட்ட விவசாயியாக தான் இருந்தாங்க. அவங்க கஷ்டப்படுறது மற்றவர்களுக்கு உதவி தான் வந்திருக்குது. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு இவங்க கொடுக்குற சாமி அடுத்தவங்க சாப்பாடாகி போயிடுச்சுல, அது உதவி தானே. ஆரையும் இப்போ அவனை ஏமாற்றி இவங்க சம்பாதிச்சிருந்தா நம்மளாம் இப்படி இருந்திருக்க மாட்டோம் இன்றைக்கி மாதிரி. அது இன்றைக்கி அப்படி செய்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை. அன்றைக்கெல்லாம் ரொம்ப சந்தமாக வாழ்ந்தாங்க. வாழ்ந்து முன்னோரு போயிட்டாங்க. அதுக்கு புண்ணியம் அவங்களுக்கு கிடச்சிருச்சு.
இனி நமக்கு அந்த மாதிரி வாழ்ந்து புண்ணியம் கிடைக்கணும்னா நம்மளும் அடுத்தவன் வாழ்க்கை நம்ம வாழணும்னு நினைக்கக்கூடாது. அடுத்தவனை கெடுத்து நம்ம வாழணும்னு எந்த காலத்தையும் நினைக்கக்கூடாது. அது இன்னி யாராக இருந்தாலும் சரி தானே. ஒரு நம்ம இப்போ எண்டாட்டியாக இருந்தாலும் என் பிள்ளையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் மாத்திரமே நம்மளை கூட்டத்தில் இருக்க வேண்டியது. விருப்பம் இல்லையா இன்னும் நம்ம வச்சுருந்து பிடிச்சி வச்சுட்டு காரியமும் இல்லை. நம்ம என்னத்துக்கு குடும்பம் குட்டின்னாக்க வாழ்கிறோம்? சாகும்போ இப்போ என்ன ஒரு சாவாங்கிடக்கிறது, அதாவது பிராயம் ஆகி കഴിഞ്ഞാൽ ஒரு ஆளுண்ட துணை வேணும். ആ സമയത്ത് നമ്മളെ കൂട്ടത്തിൽ നിൽക്കുമെന്ന് പറഞ്ഞിട്ട് ഇന്ന് നമ്മൾ വലിയ ഇതായിട്ട് ജീവിക്കുന്ന സമയത്ത് നമുക്ക് കൂട്ടൊന്നും ആവശ്യമില്ല. അപ്പോൾ ഇന്ന് പോകുന്നവർ അന്ന് പോകുമ്പോഴത്തേക്ക് നമുക്ക് എന്ത് വിഷമിക്കും? നമുക്ക് മനസ്സിലായി. ഒരു കുടുംബം എന്ന് പറഞ്ഞാൽ സന്തോഷത്തിന് മാത്രമല്ല ഒരു കുടുംബമായിട്ട് ജീവിക്കുന്നത്. നമ്മളെ സുഖ ദുഃഖത്തിൽ പങ്കെടുക്കുന്നവരാണ് കുടുംബം. അവരാണ് ഭാര്യ, പിന്നെ ഈ പറഞ്ഞ പുരുഷൻ പൊട്ടാട്ടി. புரியுதா? இதில் நம்ம அந்த மந்திரவாதியை போய் நான் புருஷன் பொண்டாட்டியை ஒன்று சேர்க்குறேன். என்னத்தை ஒன்று சேர்க்குற கத்திரிக்காய் செய்கிற? அதுக்கு ஏன்டா மந்திரவாதம் செய்கிற? அவங்க சத்தியசந்தமாக இருந்தால் அழகாக பார்த்துட்டு போவாங்களே. நம்ம என்னத்துக்கு மந்திரவாதம் செய்கிறோம்? இனி யாராயினும் சரி, அடுத்தவனுக்கு எடுக்கிற வேலை ஒன்றுமே இங்கே நான் செய்ய மாட்டேன். நீங்கள் கேட்குறதுனால இந்த தாயத்து நான் இப்போ தாயத்தா செஞ்சு எல்லாருக்கும் நான் வர்றவங்களுக்கு நான் இங்கே கோயிலில் தான் வாங்கணும். யாருக்கும் அனுப்பியெல்லாம் வைக்க மாட்டேன். அதுதான் அந்த வேலை, அதுவும் கூட பிறக்கிற வேலைன்னு நான் பார்க்க மாட்டேன். உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு வாங்கிக்கலாம்னு அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். நீங்கள் என்னை தேடி வர்றீங்களா, கோயிலுக்கு வாங்க. நான் ஒரு குடும்ப கோயில் வச்சுருக்கேன். நம்ம நான் எங்கள் குலதெய்வத்தை தான் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சு தருவேன், அடைச்சி தருவேன் உங்களுக்கு. அது கொண்டு கட்டினீங்கன்னா நான் சொன்ன காரியம் நடக்கும். நான் சொன்ன காரியம் என்னது? உங்களுக்கு உங்கள் சேஃப்டி மாத்திரம். உங்களுக்கு யாராவது வெளியில் இருக்கிறவங்க ஏவல் பில்லி செஞ்சால் அது பலிக்காது. ஆனால் உங்கள் கருமபலையை நான் ஒன்றும் மாற்ற முடியாதப்பா. நான் இப்போ என்ன இந்த அவங்க இந்த சாமியாரியே சொல்கிற மாதிரி நான் சாமி பூதாமணி சொல்லிக்கிட்டு மாதிரி நான் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் இல்லை, நம்ம நடக்கிறதான் சொல்லுவேன். என்ன, நானும் அதுக்காக விசுவாசித்தேன், நம்பிக்கை உள்ளவந்தேன். நம்பிக்கை இல்லாமல் எல்லாம் நான் இது செய்யலை. ஆனால் நம்பிக்கைனா நம்ம சத்தியசந்தமாக நம்புகிறேன். ஆமாம். அப்புறம் ஏமாற்றி வரணும்னு நினைக்காத இதில் நான் இதெல்லாம் நான் அப்படியே வாழ்ந்துன்னா இன்னும் 4 பேர் நான் என்னால் நல்லா இருக்கிறேன்னு சொன்னாங்க. அது ஒரு நன்மை. இவ்வளோதான். என்னால் 4 பேரை நல்லா இருக்க முடிஞ்சுன்னா அது ஒரு நன்மை கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து நான் நன்மை விட கண்ட அவசியம் இல்லை. அந்த நன்மை எனக்கு வேண்டாம். எனக்கு நான் செய்கிற நன்மைங்கிறது என்ன? அதான் ஆபத்தில் இருக்கிறவன். ஆபத்தில் என்ன? அடுத்தவனால் ஆபத்து வர்றது. அடுத்தவனால் இவனை கெடுக்கிறதுக்காக எவனாவது ஜீவனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த இதிலிருந்து இவன் ப்ரொடெக்டு. அவன் அடுத்தவன் என்ன செஞ்சாலும் உங்களை பாதிக்காத உங்களுக்கு உங்களை ஒரு ப்ரொடெக்ட் ஆகிட்டு சரீர ரஷ்யன்னு தான் சொல்கிறாங்க. இதை ரேக ரஷ்யன்னு சொல்லுவோம். புரியுதா? அதுதான் மெயின். இது அந்த காலத்திலே இருந்து நம்ம உபயோகிக்கிறதுனா நம்மளை அடுத்தவன் என்னமா கெடுதல் செஞ்சால் அதை நம்ம பாதிக்காமல் இருக்கிறதுக்கு தான். அல்லாத நம்ம அடுத்தவனை மயக்கணும்னா அடுத்தவன் நம்மளை பார்த்தா இங்கே வரணும்னு அதெல்லாம் ஏன்? அந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். செய்யவே கூடாது. நம்மளை பார்த்து அட்டை மோகினதுன்றதுக்கு அவன் நம்ம நீதியை நடந்தோம்னா அவன் நல்லவங்கிறேன், நல்லவன்ட்டு போயிட்டேன். இல்லை நம்ம நீதியை நடந்தால் நல்லவன்னு சொல்ல மாட்டேன். ஒரு குத்தத்தை சொல்லுவாங்க. அது வேற ஒரு சத்தியம். ஏன்னா நல்லவன் யாரும் நல்லவன் சொல்கிறதில்ல. ஆளுகளை பாரி இந்த ஏமாற்றி பிழைக்கிறோன்னா நல்லவன்னு சொல்லுவாங்க. அது வேற ஒரு சத்தியம். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நல்லா நீங்கள் உங்கள் வாழ்க்கை மற்றவரை ஏமாற்றாமல் நீங்கள் வாழ்கிறவங்க இல்லை. நீங்கள் யாரையும் பற்றியும் கவலைப்படாதீங்க. புரியுதா? நீங்கள் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி மற்றவர்களால் பாதிக்கப்பட்டவருக்கு மாத்திரம்தான் நான் இந்த தாயத்து என்ன பண்ணி கொடுக்குறேன். இந்த தாயத்து உங்களுக்கு வேணும்னா
நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் சும்மா ஃபோனெல்லாம் பண்ணாதீங்க. தயவு செய்து. ஏன்னா நான் இப்போ கொஞ்சம் பிஸியான ஆள். என்னை உபத்திரப்படுத்துறாதீங்க தயவுசெய்து. வாட்ஸ்அப்பில் போட்டிங்கன்னா நான் வந்து டைம் உள்ள டயத்தில் நான் அதை வாட்ஸ்அப்பை செக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் என்ன வாய்ஸே பண்ணுங்கள். இந்த வாய்ஸ் என்ன நீங்கள் பேச்சாவே பேசலாம். அந்த ஸ்பீக்கில் பேசினா போதும் வாட்ஸ்அப்பில். அப்போ பின்ன பிரச்சனை இல்லைல்ல. எழுத வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அப்போ நமக்கு புரியும். இங்கிலீஷில் வாட்ஸ்அப் போட்டாங்கன்னா நான் வந்து பப்பான்ருப்பேன். அப்படியா? அதனால் நீங்கள் இதிலே பேசுங்க. நல்லா இதை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி வாட்ஸ்அப்பில் சொல்லிடுங்க. நான் வந்து டைம் கிடைக்கிற நேரத்தில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி தந்துடுவேன். நீங்கள் நல்லா அதிலிருந்து இந்த மாதிரி ஆபத்துலேருந்து ஆபத்தில்லாத காப்பாற்றுறது உள்ள இதுதான் இருக்குது. நீங்கள் எல்லோரும் இது வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க, நான் செஞ்சு தர்றேன். ஓகே, நன்றி, வணக்கம், எல்லாருக்கும் நன்றி.